ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. வேலைக்கு போகிற அம்மாக்களுக்காக பிரெஸ்ட் மில்க் எப்படி பம்ப் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் பம்பிங் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் ஏற்கனவே பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற அம்மாவாக இருந்தால் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக செட் ஆகும். நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஃபார்முலா ஃபீடும் பண்ணிவிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் வெறும் ஃபார்முலா ஃபீடிங் வந்து ஒரு 4 to 6 months வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பிரெஸ்ட் பம்பிங் பண்ணுறது கஷ்டம் தான். அதுக்கப்புறம் மில்க் ஊறுறது கஷ்டம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணவங்க இதுக்கப்புறம் குழந்தைக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இது நான் வந்து ஸ்பெஷலாக போடுறேன். இது நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக டெடிக்கேட்டடாக நீங்கள் பம்ப் பண்ணி 1 year வரைக்கும் நான் வந்து பிரெஸ்ட் மில்க் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளோ சிரமப்பட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த என்கரேஜ்மெண்ட்காக தான் இந்த டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பம்பிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். தாய்ப்பாலை வந்து பிரெஸ்ட் பம்ப் அப்படிங்கிற ஒரு மிஷின் வச்சு நம்ம பாலை வந்து பம்ப் பண்ணி எடுக்கிறது பேர் தான் பம்பிங். இதை வந்து ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷன் மெத்தட்லேயும் பண்ணலாம். அதாவது கை மூலியமாக நம்ம வந்து மார்பகத்தை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பாலை வெளியில் எடுத்து அப்படியும் வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். ஸோ பம்பிங்கிறது மோஸ்ட்லி எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்க பிறந்து ஒரு 6 to 10 நாளுக்குள்ளே வந்து அவங்களால குழந்தைங்களால டைரெக்டாக ஃபீட் பண்ண முடியாத டைமில் டாக்டர்ஸ் வந்து பம்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டெக்னிக் வந்து நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு கற்றுக்கிறதா நல்லது. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எப்படின்னா, வேலைக்கு போகிற பெண்கள், இது வரைக்கும் பம்ப் பண்ணாத பெண்கள், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பம்பிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷன் மெத்தட் எப்படின்னா, மார்பக பகுதியில் நிப்பிளுக்கு கீழே சி ஷேப் வடிவத்தில் இப்படி கையை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி உள்ளே இழுக்கணும், அப்புறம் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். இந்த ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷன் மெத்தட் வந்து நம்ம எல்லா அம்மாக்களுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. பால் கட்டின டைமில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் டவலில் ஒத்தரம் கொடுத்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்போ இந்த ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணியும் பாலை வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷன் மெத்தட் எப்போவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். பம்பிங் மெத்தடில் என்ன அப்படின்னா, மேனுவல் பம்பிங் அப்புறம் எலக்ட்ரிக் பம்பிங்னு 2 இருக்குது. மேனுவல் பம்பிங்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பம்பை வந்து நீங்கள் மார்பக பகுதிக்கு மேலே வச்சுட்டு கையால் ப்ரெஸ் பண்ணி எடுத்து பால் வந்து கலெக்ட் ஆகிடும். அது வந்து மேனுவல் பம்பிங். எலக்ட்ரிக் பம்பிங்னா நம்ம பம்ப்லேயே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டில் வந்து எது எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களோட காஸ்ட், உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து தான் இதை நீங்கள் வாங்கி செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ பம்பிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீமெச்சூர் பேபிஸ், அப்புறம் வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணாத குழந்தைங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லே பம்ப் பண்ணி கொடுக்குற குழந்தைங்கள, அந்த கேஸ் வந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட். இது இப்போது நார்மலாக பம்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4 to 6 weeks, அதாவது 1.5 மாதத்துக்கு அப்புறமா தான் நம்ம பம்பிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஜென்ரல் கேஸில். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் நமக்கு தாய்ப்பால் ஊறுற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது மில்க் சப்ளை கரெக்ட் ஆகணும். நம்ம குழந்தைங்களுக்கு டைரக்ட் ஃபீடிங் பண்ணாதான் அவங்க சப்ப வந்து பால் நல்லா ஊறும். ஸோ அது வரைக்கும் பம்பிங் தயவு செய்து பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேலைக்கு போகிறீங்களோ, 4 months அப்புறமா இல்லை 6 months அப்புறமா வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னா, வேலைக்கு ஜாயின் பண்ணுற டேட்டுக்கு 2 weeks முன்னாடி நீங்கள் வந்து பம்பிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு டைம் வந்து பம்ப் பண்ணி எவ்வளோ மில்க் வந்து உங்களால் அவுட்புட் கொண்டு வர முடியுது, உங்கள் குழந்தைக்கு ஒரு ஃபீடிங்கில் எவ்வளோ மில்க் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாரம் டெய்லி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பம்ப் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் பம்ப் பண்ண மில்கை மட்டுமே குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு வேலையும், அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ அவங்க பசியில் கேட்கும் போது ஒவ்வொரு ஃபீடிங்லேயும் அவங்க எவ்வளோ மில்க் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா, இவ்வளோ தான் ஒரு ஃபீடிங்க்கு எடுக்கிறாங்க, ஸோ ஒரு நாளைக்கு வந்து 6 டைமோ 7 டைமோ வந்து பிரெஸ்ட் மில்க் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு உங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு பேசிக் கைட்லைன் படி பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு வந்து 30 ml to 45 ml மில்க் தேவைப்படுற மாதிரி வச்சுக்கணும். அதாவது 1 மணி நேரம் நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னா
அதுக்கு வந்து இவ்வளோ மில்க் தேவைப்படும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, 8 மணி நேரம் நீங்கள் குழந்தைய விட்டு இருக்கீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு 8 × 30 to 40 ml, அதாவது 250 ml to 360 ml அளவுக்கு வந்து ஒரு ஜென்ரல் லெவல் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும். பட் உங்கள் குழந்தைக்கு எப்படி டிஃபர் ஆகுதோ நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதை வந்து ஒவ்வொரு ஃபீடுக்கும் இவ்வளோ ml, அதாவது 30 to 45 ml சொன்னேன்ல ஒரு ஃபீடுக்கு, அதை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபீட் டைமில் மட்டும் அந்த பேக்கெட்டையோ இல்லை அந்த மில்க்கையோ எடுத்து அவங்க குழந்தைக்கு வீட்டில் இருக்கிறவங்க வந்து குழந்தைக்கு ஊட்டிட்டு அடுத்த வேலைக்கு அடுத்ததை எடுப்பாங்க. ஸோ மிச்சப்படாமல் இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை தடவை பண்ணணும், எவ்வளோ நேரம் பம்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் 5 o'clock to 6 o'clock வந்து நம்ம உடம்புல இருக்கிற ப்ரோலாக்டின் ஹார்மோன் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ மில்க் அவுட்புட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா நிறைய அவுட்புட் கிடைக்கும். பட் உங்களுக்கு உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி எப்போ டைமிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த டைமில் பம்ப் பண்ணுங்கள். டெய்லியும் அதே டைமில் பம்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ டோட்டல் அவுட்புட் நமக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கணும். ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு இவ்வளோ ml வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 செஷனோ 3 செஷன்லையோ வந்து அந்த 250 360 ml வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி இல்லை ஒரு அவுட்புட்டில் எனக்கு கொஞ்சமாக தான் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 to 8 டைம்ஸ் கூட ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணுற அவசியம் கூட வரும். அது உங்களோட பாடியை பொறுத்து தான். ஸோ பம்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மேனுவல் பம்பில் வந்து அந்த ஃப்ளாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, நிப்பில் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான பார்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்கள் மார்பகத்துக்கு மேலே வச்சுட்டு ப்ரெஸ், அப்புறம் ஒரு ரிலாக்ஸ், அப்புறம் ப்ரெஸ், அப்புறம் ரிலாக்ஸ், அப்படி பண்ணும்போது மில்க் கலெக்ட் ஆகிட்டே வரும். இதுவே எலக்ட்ரிக் பம்பில் ஸ்பீட் இருக்கும், அதில் மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அது ரிலாக்ஸ் பம்பிங் இருக்கும். அதில் சிங்கிள் பிரெஸ்ட் பம்பும் இருக்குது, டபுள் பிரெஸ்ட் பம்பும் இருக்குது. அது உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பம்பிங் செஷன் வந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து பண்ணவே கூடாது. வேறு டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நேரம் பண்ணுறது வந்து நிப்பில் ஹர்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்பீட் வந்து ஹையஸ்ட்டில் வைக்கக்கூடாது, எப்போவுமே மிடில் வச்சு நீங்கள், அதாவது நான் சொல்கிறது எலக்ட்ரிக் பம்பில் ஹையஸ்ட் வைக்காமல் மிடில் வச்சு நம்ம பம்ப் பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே சேஃப், நிப்பிள் ஹர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் பம்ப் பண்ணுறீங்க, அப்புறம் ஈவினிங் நைட்டெல்லாம் பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் டைமில் ஒரு ½ hour இதுக்காக கண்டிப்பாக ஒதுக்கி பம்ப் பண்ணணும். அது உங்களோட வசதியை பொறுத்து. நீங்கள் உங்கள் ஹெச்ஆர்கிட்ட பேசணும், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு தனி ரூமோ இல்லை ஏதாவது ஒரு கன்வீனியன்ட் கேபின்லேயோ தனியாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பம்ப் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கலாம். இதுக்கு வந்து எல்லா கார்ப்பரேட்டும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் பேசி வந்து அதில் இடம் வாங்கிக்கலாம். இடம் வாங்கிட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய நினச்சிட்டு அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த மாதிரி டைமில் பம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ நல்லா வரும். அதே மாதிரி பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா தண்ணி குடிச்சிக்கோங்க. ஏதாவது மியூசிக் கேளுங்க, இல்லை ஏதாவது சீரியல், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஏதாவது அந்த மாதிரி பார்த்து ரிலாக்ஸிங்காக பண்ணிங்கன்னா பம்பிங் அவுட்புட் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்துட்ட உடனே வந்து நீங்கள் பம்ப் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம பம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம். நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிரெஸ்ட்டில் வந்து நீங்கள் நைட் ஃபீடிங் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோன்னா அந்த இன்னொரு சைட் ஆஃப் த பிரெஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏர்லி மார்னிங் 5 o'clock நீங்கள் பம்ப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷெட்யூல் எல்லாமே உங்களோட தனிப்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணி இந்த டைமில் பம்ப் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பம்ப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனுவல் பம்ப் இருக்குது, எலக்ட்ரிக் பம்ப் இருக்குது. எலக்ட்ரிக்கில் சிங்கிள் இருக்குது, டபுள் இருக்குது. பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாட்டில் இருக்கும், அதில் கனெக்ட் ஆகிற வந்து ஒரு டியூப் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாஞ்சஸ்னு இருக்கும், அதுதான் வந்து நிப்பிளில் கனெக்ட் ஆகிற அந்த ஏரியா. அதுக்கப்புறம் ஹோல்டு அந்த ப்ரெஸ் பண்ணுறது வந்து மேனுவல் பம்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணுறது எப்படின்னா, அதை வந்து ஹாட் வாட்டர், அதாவது பாய்லிங் வாட்டரில் 5 minutes வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு டவலில் விரித்து போட்டுட்டு அதை அப்படியே ஏர் ட்ரை பண்ணணும். அதை துடைக்கக்கூடாது, அப்படியே காஞ்சி போடுற மாதிரி விட்டுறணும். இதுதான் ஸ்டெரிலைசேஷன். டெய்லி ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஸ்டெரிலைசர் மெஷின் இருக்கும், அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பம்ப் வந்து அந்த
எதுக்காக நீங்கள் பம்ப் பண்ணுறீங்கன்ற பேஸ் பண்ணி நம்ம வாங்கலாம். மேனுவல் பம்ப்னா நீங்கள் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி, டெய்லி யூஸ் பண்ணுறதுனா எலக்ட்ரிக் பம்ப், சிங்கிள் எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டபுள் எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணலாம். அதோட விலையெல்லாம் இந்த பிக்சரில் இருக்குது. அதோட டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸும் வந்து இதில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சோர்ஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் இந்தியன் மாம்ஸ்ங்கிற ஃபேஸ்புக் குரூப்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன். நீங்கள் இந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் பேசிக்காக நிறைய எல்லாரும் ரெஃபர் பண்ணுறது வந்து ஃபிலிப்ஸ் அவென்ட், மெடல்லா, ஹார்மனி. இப்போ சொல்ல போகிறது வந்து ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸ். இந்த ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸோட சோர்ஸ் வந்து kellymom.com. அந்த ஆத்தர் வந்து அவங்க ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட். அதனால இது வந்து ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ். நீங்கள் இந்த வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பிரெஸ்ட் ஃபீடிங் சம்மந்தப்பட்ட நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து நம்ம இன்னுமே 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இல்லை 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் பம்ப் பண்ணுற மதர்ஸ்க்காக உள்ள ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க, அந்த பிறந்த குழந்தைங்க, ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கெலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேறு கைட்லைன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டாக்டர் கிட்ட தான் கேட்டுக்கணும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அந்த பம்ப் வந்திருக்கும், அதோடய வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜிப்லாக் பேக் இதுக்காகவே இருக்குது பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ்க்கு. மோஸ்ட்லி வந்து மெடல்லா, பிஜியன், ட்ரூ மாம், லான்சினோ அப்படிங்கிற நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் அண்ட் த்ரோ தான், ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணி அதை த்ரோ பண்ணிடணும். இதை விட வந்து டாக்டர் ஜாக் நியூமன் புக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாத்த விட பெஸ்ட், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் விட பெஸ்ட் வந்து கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுறது, ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடுறது எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாட்டில் ஃபீடிங் இதில் நம்ம பண்ணணுமா அப்படின்னா அதுவும் உங்களோட கன்வீனியன்ஸ் தான். பட் பாட்டில்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி பிராண்ட் உங்கள் குழந்தைக்கு செட் ஆகுது, டாக்டர் ப்ரவுன், ஃபிலிப்ஸ் அவென்ட், ட்ரூ மாம், பிஜியன், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் அதுலேயும் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு எது செட் ஆகுதுங்கிற பாட்டிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் அதில் முக்கியமான விஷயம் ஒன்று நோட் பண்ணணும். அந்த நிப்பிள் சைஸ் வந்து நியூ பார்ன் சைஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். 1 இயர் வரைக்கும் கூட நீங்கள் அந்த நியூ பார்ன் சைஸே யூஸ் பண்ணலாம். சின்னதாக ஃப்ளோ போனால் தான் அவங்க வந்து டைரக்ட் ஃபீடிங்கை வந்து அவாய்ட் பண்ணாமல் இருப்பாங்க. இல்லைனா பாட்டில் கன்ஃபியூஷன், நிப்பிள் கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஃப்ளோ வர பாட்டிலை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மில்கை வந்து அந்த ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை கண்டெய்னர்லையோ இல்லை பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மார்க்கர் வச்சுட்டு எப்போ பம்ப் பண்ணுறீங்க டேட் அண்ட் டைமோட வந்து அதில் எழுதிட்டே வாங்க. அப்போ தான் நம்ம வந்து பழைய மில்க்கு, முன்னாடியாக பம்ப் பண்ண மில்கை வந்து இப்போ கொடுக்குற மாதிரியும், லேட்டஸ்ட்டாக பம்ப் பண்ண மில்கை கொஞ்சம் லேட்டாக கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஆர்டர் படி நம்ம நோட் பண்ணிகிட்டே வரலாம், எடுத்துகிட்டே வரலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மில்கை இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் படி கொடுத்துட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மாதிரி பம்பிங் தான் பண்ணணும்னு இல்லை, ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷன் வழியாகவும் மில்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம் பம்பிங் பண்ணாதவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து இதை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மில்க்கோ இல்லை பம்ப் பண்ண மில்க்கோ வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா 3 to 4 மணி நேரம் அளவுக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா. அப்படி இல்லைனா நீங்கள் பம்ப் பண்ணதை வந்து ஆஃபீஸில் பம்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கூல் பேக்கில் வச்சுக்கணும். இன்சுலேட்டட் பேக், அதாவது ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஐஸ் பேக்ஸ்லாம் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். அதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 24 hours வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வீட்டில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா டோர் பக்கமாக வைக்காமல் உள் பக்கமாக வந்து அடுக்கி வைக்கணும். அங்கே தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும். 0 to 4 degree Celsius டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா அது வந்து 3 to 8 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது 72 மணி நேரம் வந்து ஐடியலான டைம். அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசர்லையும் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் உள் பக்கமாக வச்சுருந்தீங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஃப்ரீசரில் இருக்கிறத வந்து எப்படி நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் மில்கை ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து ஃப்ரீசர்லேருந்து இருக்கிற அந்த பேக்கெட்டை எடுத்துகிட்டு நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 12 மணி நேரம் அந்த ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து ஓரளவுக்கு கூலிங்கில் இருக்கும், நார்மல் ஆகிடும், அந்த உறைஞ்சி போனது கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அதை வெளியில் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ வெளியில் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிட்டிங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜிலே தான் வைக்கிறோம், ஃப்ரீசரில் வைக்கல அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் ஒரு அரை மணி நேரம் to 3/4 மணி நேரம் வெளியில் வச்சிட்டோன்னா அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்படி இல்லை ஃப்ரீசர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது பேர் வந்து தாயிங்னு சொல்லுவாங்க.
தா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த பேக்கெட்டை இல்லைனா அந்த பாட்டில் எடுத்து அப்படியே போடணும். ஸ்ட்ரெயிட்டாக மில்கை வந்து எப்போயுமே ஹீட் பண்ணக்கூடாது. இந்த வார்ம் வாட்டரில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பேக்கெட் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ஃபீடிங்க்கும் நீங்கள் ஒரு பேக்கெட்டோ இல்லை ஒரு பாட்டிலையோ எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற பாலை என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்லி நீங்கள் இன்னொரு பாலோட மிக்ஸ் பண்ணலாம் அதே டெம்பரேச்சராக இருந்தால். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூல் ஆக்கிட்டு 2 மில்க்கும் ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து மோஸ்ட்லி அதை டிஸ்கார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏற்கனவே ஃப்ரீசரில் இருந்ததை நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு தா பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா திருப்பி அதை வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. 2 மில்க்கும் ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படி வேறு டெம்பரேச்சரில் இருந்ததை மிக்ஸ் பண்ணால் பாக்டீரியல் பில்டப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஃபீட் பண்ணுறது நீங்கள் வந்து பாட்டில் ஃபீடிங் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து பாலாடையிலே கொடுக்குறோம் நம்ம பாட்டிலே இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாலாடையில் கொடுக்கலாம். இல்லை ஒரு சின்ன கப்பில் வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்க டம்ளரில் தண்ணி குடிக்கிற பழகின குழந்தைங்களுக்கு வந்து சின்ன கப்பில் வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க அதிலே செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் பாட்டிலே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். இல்லை பாட்டில் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாட்டில் யூஸ் பண்ணலாம். பட் பாட்டில் ஃபீடிங்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 இயர்க்குள்ளே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்துருச்சுன்னா வந்து பாட்டிலில் வந்து நம்ம சீக்கிரம் வீண் பண்ண முடியாது. அவங்க அந்த பழக்கத்திலே இருப்பாங்க. உங்கள் குழந்தை ஏற்கனவே ஃபார்முலா ஃபீடிங்கை வந்து பாட்டிலில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க்கையும் அதில் குடிக்கிறதுல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அவங்க ஈஸியாக பழகிப்பாங்க. இல்லை உங்கள் குழந்தை எப்போவுமே இவ்வளோ நாளைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னா இப்போ பாட்டில் ஃபீடிங் பண்ணும்போது நம்ம ஓவர் ஃபீடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுக்கு எவ்வளோ பால் குடிக்கணும்னு தெரியாமல் போயிடும். அதுக்கு வந்து பேஸ்டு ஃபீடிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கள ஸ்ட்ரைட்டாக இப்படி கீழே படுக்க வச்சு அதை வந்து அப்படியே பாலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஊட்டாமல் குழந்தைய ஒரு 45 டிகிரியில் நம்ம தூக்கி இப்படி வச்சுக்கணும். அதாவது கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பாட்டிலை வந்து நம்ம எப்படி நிப்பில் அவங்க வாயில் எப்படி ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம ஃபீட் பண்ணுவோமோ டைரக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறோமோ அதே மாதிரி பாட்டில் இப்படி வச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் சக் பண்ணி நல்லா குடித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக இப்படி எடுத்துடணும். அப்போது ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு திருப்பி அவங்க வந்து குடிக்கும் போது இப்படி கொடுக்கணும். இப்படி நம்ம 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு இப்படி எடுத்து கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க போதுமான டைமில் ஃபில் ஆன பிறகு வயிறு ஃபில் ஆன பிறகு அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம வந்து பாட்டில் எடுத்துடலாம். இது பேர் பேஸ்டு ஃபீடிங். நீங்கள் இதை பற்றி வந்து நிறைய நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இது டீட்டெயில்டு வீடியோஸ் கூட நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் நோட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேலைக்கு போகிற அம்மாக்கள் ஏற்கனவே உங்களுக்கு வேலை பலு ரொம்ப நிறைய இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்க, ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருந்துச்சு, உங்களுக்கும் ரொம்ப டிட்டர்மினேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பழகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தானாகவே செட்டில் ஆகிடும். 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பம்ப் பண்ணி ஃபீட் பண்ணலாம். 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் பம்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற நேரம் மட்டும் உங்கள் குழந்தைக்கு டைரெக்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுங்கள். அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். அதுவே போதும். ஸோ 4 மந்த்ஸ்லேயே வந்து நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிரெஸ்ட் மில்கை மட்டுமே கொடுக்கலாம். 6 மந்த்ஸ் வரைக்கும் இதை பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுத்துடலாம். அதுவே போதும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுற அந்த வீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 6 மந்த்ஸ் முடிஞ்ச பிறகு 1 மீல் அ டே, அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பிரெஸ்ட் மில்க், அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொடுத்துக்கலாம். 7 மந்த்ஸில் 2 மீல்ஸ், அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். சீக்கிரமாக சாலிட் ஃபுட்டு கொடுத்துடணும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் பிரெஸ்ட் மில்கே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் பம்பிங் நம்ம இந்த வீடியோவில் நிறையா கவர் பண்ணிட்டோம். இதையும் தாண்டி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் இதில் விட்டு போயிருந்தது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோ பம்பிங் பற்றியான வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரம் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.